ஜூலாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரீ டிக்கெட்டு. காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஃப்ரீயா போய் பார்க்கலாம்ல சார். தெரியுமா உங்களுக்கு ரஜினி நாயா மாறிட்டாராம். என்னது நாயா? நாய் தானம்மா. லாரன்ஸ் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இவர் ஒரு டெபுட்டி சிஎம் ஆனா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் சிஎம்ஏ ஆகலாமே? விஜய் சார் சிஎம் இருக்காருல்ல, அப்புறம் எப்படி இவரு ஆவாரு? சன்னி லியோனா விஜயம் அப்படி பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம ஸ்ரீரெட்டியா லாரன்ஸா ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்ரீரெட்டியும் லாரன்ஸும் லாரன்ஸ் வந்து சிஎம். லாரன்ஸ் சிஎம் வாழ்க, லாரன்ஸ் சிஎம் வாழ்க. என்ன ஒண்ணுமே சொல்ல முடியலைங்க. திருச்சி கிழக்குல வந்து இப்ப லாரன்ஸ் நிக்கிறார் இல்லையா? திமுகவுல ஸ்ரீரெட்டியை நிப்பாட்டினா மக்கள் யாருக்கு ஓட்ட போடுவாங்க? ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட NNK சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நாடு நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் சார். ஏன் சார் இப்படி சைலண்டா பேசுறீங்க? கட்ட அடிச்சு அது மாதிரிலாம் அப்படியே ரத்தம் ஒழுக அது மாதிரி தான் நல்லா இருக்கும்ல. என்ன சார் சைலண்டா ஏன் பேசுறீங்க? கொஞ்சம் தான் பேசலாம் தானே சார் சொன்னேன். சைலண்டோட அடுத்தது பேச முடியாது. சைலண்ட்னா சார் வேணாம் சார். அப்படிங்களா? சரி கேளுங்க சார். இப்ப கவர்னர் அவர்கள் வந்துட்டு விசில் புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இல்லையா சார்? எதனால அப்படி சொல்லியிருப்பாரு? எதனால அப்படி சொல்லியிருப்பாருன்னா அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே. பிஜேபிக்கு வேலை செய்யறாரு மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு தடவை தேசிய கீதம் பாட வச்சிருக்கலாம். ஒரு தடவை நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து கேட்குறீங்களா, நாங்கள் 2 தடவை தேசிய கீதம் பாட வைக்கிறோண்டான்னு சொல்லி ஆரம்பமும் தேசிய கீதம் முடிவும் தேசிய கீதம் அந்த அளவுக்கு ஒரு பற்று இருக்கிற ஒரு கவர்னர் நமக்கு கிடைச்சிருக்கிறது இருக்கு இல்லையா? எது பிஜேபி ஆட்சியை நடத்தி, அதாவது இவங்க திமுக காரங்க கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக யார் இவங்களுக்கு போய் எல்லாரும் கூட்டாட்சி சேர்ந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுக்களை அமுச்சு விட்டு விஜயை முதல்வர் ஆக்குனாங்க. இப்போ ஆட்சி நடந்துருக்கிறது யார் ஆட்சி? கவர்னர் ஆட்சி தானே. அப்படி தானே இருக்குது. நம்ம கவர்னர் ஐயா படித்தார் நியூஸ் பேப்பரு. வீட்டில் உட்காந்து பக்கம் பக்கமாக படிக்கிறது மாதிரி பக்கம் பக்கமாக படித்தார். ஏதாவது நல்லது பண்ணுங்கிற மூமெண்ட்டில் எம்ஜிஆர் ஆச்சுன்னா எம்ஜிஆர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா செத்துருச்சு, ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் கலைஞர் செத்துருச்சு. அதுக்குதான் இன்னொரு எம்ஜிஆர் ரூபத்துல விஜய் சார் வந்திருக்காருன்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. எம்ஜிஆர் தொப்பி போட்டிருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு, கர்ச்சீஃப் எப்போதும் கையில் வச்சிருப்பாரு. அது மாதிரிலாம் கொடுத்துருவோமா? எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டாப்புல எம்ஜிஆர் ஆட்சி கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி செய்யணும். எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு திட்டம் விஜய் கொண்டு வந்து அமல்படுத்திட்டாருன்னு ஒன்று சொல்லுங்களேன். சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம்லாம் புது திட்டம் தானே சார்? பொம்பளை போலீஸுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டா பெண் காவலர்களுங்கிறத சிங்கப்பெண். புரியல எனக்கு. இல்லை இதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி கேமராஸ்லாம் இருக்கும், சர்வைலன்ஸ்லேயே இருக்கும், நாடுக்கு ஒரு வந்துட்டு சேஃப்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம். எது அந்த ட்ரெஸ்ஸில் பட்டன்ல எல்லாம் கேமரா வச்சு அந்த லேடிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்களா? யாரை ஃபாலோ பண்ணுறோம் இப்படி அப்படி திரும்பினா அப்படி இப்படி திரும்பினா அப்படி அப்படின்னு. இல்லை சார் ட்ரோன் ஷாட் சொல்கிறாங்களே. ட்ரோன் இல்லை. சூப்பர் 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 சூப்பர். மழை வந்தால் என்ன பண்ணுவாங்களாம்? காற்று, ட்ரோன் பறக்கிறது, காற்று பயங்கரமான. இந்த நேற்று அடிச்சதுல காற்று நல்லா அடிச்சது தெரியுமா? நேற்று திடீர்னு காற்று உள்ளார போகுது. அது மாதிரிலாம் அந்த டைம்லலாம் ட்ரோன் எங்கே விடுவாங்க? எங்கே பறக்கும்? பறக்கும் விட்டுங்க எல்லாம். ஆமாம், காக்காயும் பறக்கும், ட்ரோனும் பறக்கும். காக்காவும் ட்ரோனும் ஒன்றுங்கிறீங்களா? காக்காவும் ட்ரோனும் ஒன்றா? நம்ம விஷயத்துக்கு வருவோமா? விஷயமா? இப்போதான் விஷயத்துக்கு வருமா? அவரோட பர்த்டே வரப்போகுது இல்லைங்களா? அந்த பர்த்டே டைம்ல வந்துட்டு பெரிய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டக்கூடாது, எந்த ஒரு செலிப்ரேஷன் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பப்ளிக் வெல்ஃபேர் மாதிரி பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்த்னா என்னைக்கு பிறந்தோமோ அதான் பர்த். அன்னைக்கு பிறந்த நாளோட அது முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் வந்ததுன்னா அது வந்து ஒரு நினைவு நாள் மாதிரி தான். அது பிறந்த நாள் மறுபடியும் பிறந்தது மறுபடியும் அவனுங்க பிறந்துட்டு இருக்கானுங்க. ஒரு தடவை தானே பிறந்தானுங்க, மறுபடியும் பிறக்கிறானுங்க. எதுக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறான்னு தெரியலையே. ஏன் பேசாம கடைசி டெத்து நாள் கொண்டாட வேண்டியதானே? நல்லா இருக்குமே. இல்லை சார், அதாவது மற்ற ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா பெரிய கட் அவுட்லாம் வச்சு மாலைலாம் போட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இங்கேயும் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தானே? சின்ன வயசுல எல்லாம் பண்ணாதரா அப்படின்னா அதை பண்ணுங்க. அது மாதிரி இப்ப இவர் ரசிகர்கள், அந்த தொண்டர்கள், அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாருன்னா பண்ணுங்கன்னு அர்த்தம். பெருசா வைங்க,
நான் என்னோட பிறந்த நாள் ஊரெல்லாம் தெரியணும் அப்படின்னு. எதுக்கு பிறந்தோங்கிறதே தெரியாமல் இருக்குது மற்றவங்களாம், புரியுதுங்களா? ஆனால் இவர் ஏன் பிறந்தாலும் தெரியுதா? நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிறந்திருக்காரு, அப்படித்தானே? வண்டலூர் ஜூ, அப்புறம் வந்து குரும்பம்பட்டி ஜூ, இந்த மாதிரிலாம் பல ஜூஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து மக்கள் விசிட் பண்றதுக்காக ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாவே வந்து பார்க்கலாம் அவரோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி. ஜூலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது ஃப்ரீ டிக்கெட்டு, காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஃப்ரீயா போய் பார்க்கலாம்ல சார்? புரியல. மூதாதையர்கள் எங்க இருந்து வந்தோமோ அங்க இருந்து தானே, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே உருவானவங்களாம் அங்கதானே இருக்காங்க. மிருகங்கள் தானே ஜூல யாருங்க இருப்பா? மிருகங்கள் தானே. இப்ப கூட லாரன்ஸ் கூட சொல்லியிருந்தாரு, அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அந்த கட்சியை தவிர மத்த எல்லாருமே நாயின்னு. தெரியுமா உங்களுக்கு? ரஜினி நாயை மாறிட்டாரோ? என்னது நாயா? நாய் தானம்மா. 1000 தான் இருந்தாலும் ரஜினி நம்ம நாட்டோட சூப்பர் ஸ்டார் இல்லையா சார்? அவரே தீவிரமான ஃபேன் சார். அவர் எப்படி சார் அப்படி சொல்லுவாங்க? அப்ப மக்கள்ல ரஜினி ஒருவரா இல்லையா? அப்போ ரஜினி நாய் இல்லைன்னா அப்ப யார் நாய்? அவருக்கு எதிராக தோன்றவரை நாயின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அவருக்கு எதிராக தோன்றதுன்னா யாரா இருக்கும்? அவர் யார நாயின்னு சொன்னது உங்களுக்கு தெரியல. ஆமா சரி, இப்ப பாத்தீங்கன்னா லாரன்ஸ் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இவர் ஒரு டெபுட்டி சிஎம் ஆனா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் சிஎம்ஏ ஆகலாமே? விஜய் சார் சிஎம் இருக்காருல்ல, அப்புறம் எப்படி இவரு ஆவாரு? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப திருச்சி கிழக்குல வந்து தேர்தல் நடக்குது, புரியுதுங்களா? அந்த தேர்தல்ல இவர் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாருன்னா இவரு எலிஜிபிலிட்டி ஆயிடுறாரு. அப்ப லாரன்ஸ் தானே சிஎம். இப்ப டிப்யூட்டி சிஎம் யாரு சொல்லுங்க? இப்ப டிப்யூட்டி சிஎம் யாரு? யாருமே இல்ல. டெபுட்டி சிஎம்கே வக்கு இல்லாதவனுக்கு தான் அரசியல்வாதியா இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க த்ரிஷா வருவாங்க, ஆனா வரல. த்ரிஷா இடத்துல லாரன்ஸ் வர்றாரு. லாரன்ஸ் வந்து சிஎம். லாரன்ஸ் சிஎம் வாழ்க, லாரன்ஸ் சிஎம் வாழ்க. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? திருச்சி கிழக்குல தோக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. எதுனாலயா? ஏங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நாயின்னு சொல்லிட்டா எவன் ஓட்டு போடுவான்? நாயா வந்து ஓட்டு போடும். அதுக்கு தான் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருல, நான் அப்படி வந்துட்டு மக்களை ஹர்ட் பண்றதுக்காகலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துச்சுல சார், அதை பார்க்கல நீங்க? இப்போ விஜய் வர்றார், நிற்கிறார். அப்படியே கூட்டிட்டு போய் சன்னி லியோன் நிற்கிறாங்க. 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் அப்படி நிப்பாட்டினா யாருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? சன்னி லியோனா விஜயா? அப்படி பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவங்க நம்ம, ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நெஞ்சடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்ப திருச்சி கிழக்குல வந்து இப்ப லாரன்ஸ் நிக்கிறார் இல்லையா, அதே இதுல திமுகவுல ஸ்ரீரெட்டியை நிப்பாட்டினா மக்கள் யாருக்கு ஓட்ட போடுவாங்க சொல்லுங்க பாப்போம்? ஸ்ரீரெட்டியா லாரன்ஸா? ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்ரீரெட்டியும் லாரன்ஸும் இதுல இருந்தே தெரியுது நீங்க எதையுமே பார்க்கலன்னு. சரி சார், அதெல்லாம் உங்களோட பர்சனல், அதெல்லாம் விட்டு தெளிவுங்க. எது? அதெல்லாம் பர்சனல். சரி, இப்ப வந்து சிஎம் அவர்கள் வந்து தலைமை நீதிபதியை போய் பர்சனலா போய் மீட் பண்ண போயிருக்காரு, ரகசியமா மீட் பண்ண போயிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல பெரிய குழப்பமா இருக்கு. லாரன்ஸ் ஸ்ரீரெட்டி பர்சனல் உங்களுக்கு வேணாங்கிறீங்க, இது நீதிபதியை போய் தனியா போய் இவர் பார்த்துருக்காருங்கிறீங்க, அது பர்சனல்ங்கிறீங்க. அவரோட பர்சனல் ரீசனுக்காக போய் மீட் பண்ண போயிருப்பாரு. ஒரு ஆணும் சந்திச்சு பேசுனதுல பர்சனல் சரி அஃபிஷியலா இருக்கும். அவங்க பேசிக்கிட்ட விஷயம் அஃபிஷியலி பர்சனல் ரீசன் சொல்றேன் சார். அஃபிஷியலி பர்சனல் ரீசன்னா அஃபிஷியல்னா வரி கட்டலை என்னை தூக்கி உள்ளார போட்டுருவாங்களா, 41 பேர் செத்து போயிட்டாங்களே அதுக்கு நான் என்னை தூக்கி உள்ளார போட்டுருவாங்களா, இப்படி கேட்கறது அஃபிஷியல். பர்சனலாக கேட்குறதுனா சப்போஸ் என் ஒய்ஃப் வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்களே அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துடணுமா, அப்போ நான் தமிழ்நாடே இப்போ என்னது தான் தமிழ்நாடு நான் சொல்லியிருக்கேனே, இப்போ தமிழ்நாடை நான் என் பொண்டாட்டிக்கு எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாலும் நல்லா இருக்கும் இல்லையா? தமிழ்நாடு அவர் சொத்துன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? தமிழ்நாடு மக்கள்லாம் அவருன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்ப திடீர்னு பாதியை கொடுத்துட்டாருன்னா எங்க போறது நம்மலாம்? தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் தமிழ்நாடு ஒத்துமையா இருக்கும். தமிழ்நாடு பிரிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சேர்ந்து வாழணும். இல்ல சார், இவர் இப்ப போய் மீட் பண்ணது காரணம் கூட அந்த டைவர்ஸ் கேஸை போஸ்ட்போன் பண்றதுக்காக ஒரு காரணமா இருக்கலாமான்னு கேக்குறேன். இடைத்தேர்தல் வருதுல்ல சார், இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவர் போய் மீட் பண்ண போயிருக்காரா, இல்ல வேற ஏதாவது கூட ரீசன் இருக்குமா? நீங்க சொல்றத பார்த்தா ஆமா, பெரிய அண்ணி அவங்க, சின்ன அண்ணி அதெல்லாம் பழசாயிருச்சு, அதை விட்டு வெளியே வாங்க. பேசிட்டு இருக்கேன். எதை விட்டு வெளியில வரணுங்க நீங்க? த்ரிஷா விட்டு நான் வெளியில வரணுமா? ஆமா. இது எனக்கு புரியல. நான் என்னமோ த்ரிஷா கூட இருக்கிற மாதிரி த்ரிஷா விட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார். அந்த டாபிக் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல வரேன் சார். ஓ, அந்த டாபிக் விட்டா நல்ல வேலை. ஏற்கனவே என் பொண்டாட்டி கூட பிரச்சனை, நீ அவ கூட இருக்கு இவ கூட இருக்குன்னு, இப்ப த்ரிஷா கூட இருக்குன்னு சொல்லி விட்டு நீங்க பாட்டுக்கு இது பண்ணி விட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே விஜயோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். உங்களுக்கு தெரியாது, விஜய் மட்டும்தான் ஹாப்பியா வாழ்றாரு. ஏன் தெரியுமா?
பொண்டாட்டியோட வாழ்நாள்னாவே அவன் ஹாப்பியாக இருக்கான்னு அர்த்தம். இப்போதைக்கு வேணாம். முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாங்கிறீங்க. பார்த்தீங்களா, சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். உங்களுக்கும் எனக்கு என் மேலே பரிதாபம் இல்லை. நன்றி, வணக்கம்.